கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த புதிய மாதத்தில் சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த 6வது மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், நம்மை பாதுகாத்து வந்தார், நம்மை பராமரித்தார். அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடும் நம்முடைய இந்த ஊழியத்தோடும் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய விசுவாச பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 7வது மாதத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தினால கர்த்தர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் மாதந்தோறும் நம்மோடு பேசுகிறவர். நிச்சயமாகவே இந்த நாளில் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் ஆண்டவரை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தேன். அளவில்லாத உடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உங்களை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்திலையும் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. எங்கள் தேவன் உங்களுடைய சமூகத்தில் ஜீவபலியாய் எங்களை தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தி அறிவோம், ஆசீர்வதித்தலும். இந்த வாக்குத்தத்த ஆராதனையை ஆண்டவர் தொடக்கம் முதல் முடிவு வேண்டுமோ தேவ பிரசனங்களோடு கூட இருந்து நீரே நடத்தி சொல்லும்படியா, நீரே மகிமைப்படும்படியா நாங்கள் வேண்டிக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை நாம் பாடி உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்துக்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். நாம் நன்றியோடு சில பாடல்களை நாம் பாடுவோம். ஆனந்த துதிமொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொழிக்கும். ஆவாயத்தின்
காரியங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. சிறை வாழ்வும் மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். எல்லா வியாதிகளுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்ததுக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோமா? எல்லாரும் கண்களை மூடி இருந்த இடத்துல நாம் ஆண்டவரை துதிப்போம். இந்த 6வது மாதம் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். எவ்வளவோ நமக்கு கொள்ளை நோய்கள் பரவி வந்த பொழுதும் எந்த விதமான கொள்ளை நோய்கள் நம்மளை அணுகாதபடிக்கு நம்மளை பாதுகாத்தாரே. நன்றி என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரை. நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா, எங்கள் மீது உங்களுடைய கிருபையை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது உங்களுடைய கிருபை அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கைகளிலே ஏந்தி உண்மை நான் துதிக்கதான் முடியும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த கால்களில் உண்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உண்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை ஸ்தோத்திர. கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் சொல்வோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நன்றி என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. உண்மையை உணர்ந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மலமாகாதபடி எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. உடைய செட்டையின் மறைவிலை எங்களை மறைத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. எந்த தீமைகள் அணுகாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஊரபா கபா ரபு சந்தரபா கபா ரபா. உம்முடைய அநாதி ஸ்நேகங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? அந்த யோசேப்பு சொன்னார், உங்களுக்கு வறுமை வராதபடிக்கு நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நமக்கு எந்த வறுமையும் வராதபடிக்கு நம்மளை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை வழி நடத்தி வந்த தேவன். எல்லாரும் நன்றி சொல்வோமா?
நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் நமக்கு நன்மை செய்தாரே, நம்ம தேவைகளை சந்தித்தாரே, சுகத்தை கொடுத்தாரே, உமக்கு நன்றி. அந்த வாக்கு தத்தங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி துதிக்க வேண்டும். இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேறினது. அதே போல இந்த 7வது மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களில் வறுமை வராதபடிக்கு அவர் நம்மளை பராமரித்த தேவன், ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்மளை பராமரித்த தேவன். இந்த காலவெளியில் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இனிமேலும் நீர் எங்களை நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தி சோதனை ஜெயித்தி மகிழை தாண்டி முன்பலத்தா. தண்ணீரை கடந்தி சோதனை ஜெயித்தி மகிழை தாண்டி முன்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாணீரை நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாணீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையா இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையான தண்ணீர்கள் போன்ற சூழ்நிலைகளை கடந்து வந்தோம், சோதனைகளை ஜெயிக்க கிருபை செய்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களை போஷித்தீரே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை போல எங்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, கோட்டையாக, துருகமாக, எங்களுக்கு ஒரு தஞ்சமாக இருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அடைக்கலமான தேவன் ஆண்டவரே. உன்னதமான ஒரு மறைவு என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்து வந்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கடந்த மாதத்தில் முழுவதும் நீர் எங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்தீரே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விடுதலையாக்கி பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்திலும் என் தேவன் எங்களை நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துணையாளராய் நீர் இருந்து எங்களை வழி நடத்துவீராக. அப்பா எங்களை ஒரு தேற்றுகிற தெய்வமாய் இருந்து நீ வழி நடத்துவீராக. அது இஸ்ரவேல் ஜனங்களோடு மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக அவருடைய பிரயாணங்களில் இருந்த தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. அப்பா எல்லாரும் கேட்போமா? இந்த 7வது மாதத்தில் நீர் எங்களோடு பேசு, எங்களோடு எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இம்மட்டும் வழி நடத்தி வந்த தேவன் இந்த 7வது மாதத்திலும் நீர் எங்களோடு கூட வாங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. கரைகளை தட்டி அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமா? இந்த புதிய மாதத்திலே நீர் எங்கள் மீது உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. நீர் எங்களை ஆளுகை செய்வீராகப்பா. நீர் எங்கள் மீது கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற துணையாளராக, தேற்றரவாளனாக எங்களோடு கூட இருந்து நீ வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தவித சேதங்களோ போராட்டங்களில் அணுகாதபடிக்கு உடைய செட்டின் மறைவில மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இதுவரைக்கும் உம்முடைய கிருபைதான், உடைய இரக்கம் தான் எங்களை பாதுகாத்துக் கொண்டு வந்தது. இந்த 7வது மாதத்திலும் நீர் ஆண்டவரே எங்களை இன்னும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய செட்டின் மறைவில மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் நீர் அவர்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். தொடர்ந்து வழி நடத்துங்க. நீர் அப்படி செய்ய போறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மறுபடியும் இந்த காணொலி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த 6 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவன் தொடர்ந்து இந்த 7வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக. கடந்த 6 மாதங்களிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களோடு கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆண்டவருக்கே மகிமை. கடந்த மாதத்தில் கூட ஸ்தோத்திரம், வறுமை வராதபடிக்கு உங்களை பராமரிப்பேன் என்று சொன்ன தேவன் அநேக சாட்சி சொன்னாங்க. வாரத்தில் ஸ்தோத்திரம், வேலைகள் இல்லை, வருமானங்கள் குறைவு இருந்தாலும் ஆண்டவர் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. உங்க தேவைகளை கர்த்தர் சந்தித்தாரா? உங்க ஜெபங்களை கர்த்தர் கேட்டாரா? நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த 7வது மாதத்தில் கூட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தினாலே கர்த்தர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். வாசிங்க ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1059ஆம் பக்கம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூண்டி நிற்பான். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூண்டி நிற்பான். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 7வது மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். 7வது மாதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு பனியை போல இருந்து எங்களை மலர செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, ஆவியான தேவன் எங்களோடு பேசுவீராக. காணொலியில் இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய ஆவியானவரை பேசுவீராக. நீ பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய ஆண்டவரே சொல்ற வழியை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தான். நீ சொல்லுகிறபடி நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 7வது மாதத்தில் கர்த்தர் நீர் உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. ஆண்டவர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஓசியா இஸ்ரவேலுக்கு உரைத்த தீர்க்கதரிசனம். ஓசியா ஒரு இஸ்ரவேலன் என்று வரலாறு கூறுகிறது. அவர் ஸ்தோத்திரம் 2 பதத்தை அதிகமாக இங்கே பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இது 14 அதிகாரங்களில் இஸ்ரவேல் என்கிற பதத்தை அதிகமாய் பயன்படுத்துகிறார். மாத்திரமல்ல, எப்ராஹிம் என்கிற பதத்தை அவர் அதிகமாய் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவராய் காணப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சோத்திர பண்டிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஓசியா மிக மிக முக்கியமாக இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்ட பாவங்களை சுட்டிக்காட்டி அந்த பாவங்களுக்கு எதிராக அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பதிமூன்று அதிகாரங்கள்ல இஸ்ரவேலின் பாவங்களை உணர்த்துகிறார். 14ஆம் அதிகாரம் தொடக்கத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். ஓசியா 14:1 வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். நீ விழுந்தாய். எப்படி இஸ்ரவேல் விழுந்தார்கள் என்று பார்க்கும்போது, ஓசியா தீர்க்கதரிசனம் உரைத்த அந்நாட்களில் அசீரியர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த அசீரியர்கள் சோத்திரம் அவர்கள் சாம்ராஜ்யம் பண்ணிக்கொண்டிருந்த நாட்கள். இந்த ஓசியா இஸ்ரவேலை நோக்கி சொல்லுகிறார். வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்படியானால் இஸ்ரவேலில் ஒரு கூட்டம் அசீரியர்களை சார்ந்திருக்கிறார்கள். அசீரியர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். பெரிய மனிதர்கள், பெரியவர்கள், வசதியானவர்கள், பணக்காரர்கள். அவர்களை நம்பி இருக்கிறீங்களா? இங்கே ஓசியா உணர்த்துகிறார், உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். அக்கிரமத்தினாலே விழுந்தான். பண பலம், பணம் இருக்கிறது, பார்த்துக் கொள்ளலாம், என்ன வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குமே. ஆனால் இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஓசியா 14:2 வாசிக்கிறோம், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தைகளை கொண்டு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு, தேவனுடைய வசனத்தை கொண்டு உன் பாவங்களை நீ அறிக்கை செய்து கொண்டு தேவனிடத்தில் திரும்புங்கள். திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். வாசிக்கிறோம், கடந்த 13 அதிகாரங்களில் பயங்கரமா உணர்த்தி பேசினார் ஓசியா. 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் கைகளின் கிரியை நீங்கள் எங்கள் தேவன் என்று, தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், இனி சொல்ல மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், தங்களை அர்ப்பணித்தார்கள். அந்த 3ஆம் வசனம் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், இனி சொல்ல மாட்டோம். விக்கிரகங்களை எங்களுக்கு தேவன் என்று இனி சொல்ல மாட்டோம். உங்க வாழ்க்கையில எதை நீங்க விக்கிரகம் என்று வைத்திருக்கிறீங்களோ அதிகமா நேசிப்பது விக்கிரகம். நீங்க உங்க வாழ்க்கையில சாப்பாட்டை அதிகமா நேசிச்சீங்கன்னா சாப்பாடு தான் உங்களுக்கு விக்கிரகம். பிரியாணி இல்லாம வாழ முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா பிரியாணி தான் உங்களுக்கு விக்கிரகம். பிரியமானவர்களே, இனி சொல்ல மாட்டோம் என்று தீர்மானம் எடுத்து பாருங்கள். 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். உடனே ஆண்டவர் பாருங்க, அவங்க தீர்மானம் எடுத்த உடனே, அவங்க தங்களை அர்ப்பணித்த உடனே, அவர்கள் தேவனிடத்தில் தங்களை அர்ப்பணித்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், சீர்கேட்டை குணமாக்குவேன், சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். கடமைக்காக அல்ல, மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ரட்சிக்கப்பட்டதுனால கடமைக்காக சிநேகிக்கிற சிநேகம் அல்ல, மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஏன்? அவர்கள் தீர்மானம் எடுத்தாங்களே, அவங்க இனி சொல்ல மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தாங்களே, தங்கள் குற்றங்கள் குறைகளை அறிக்கையிட்டார்களே. வாசிக்கிறோம், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிச்சு என்று ஆண்டவர் சொல்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் சோத்ரம் குணமாக்குவேன். மாத்திரமல்ல,
சிநேகிப்பேன். மாத்திரமல்ல, என் கோபம் நீங்கிச்சு என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கிச்சு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த 7வது மாதத்துல ஸ்தோத்திரம் தீர்மானம் எடுக்கிற ஒரு மாதமாய் காணப்படுவதாக. உன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்முடைய தீர்மானத்துல எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார். அர்ப்பணிக்கிற உன் அர்ப்பணிப்புல என் தேவன் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார். இந்த நாளில் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சீர்கேட்டை குணமாக்குவேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் என்னை விட்டு நீங்கிச்சு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த 6 மாதங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவரை துக்கப்படுத்தின நாட்கள் இருக்கலாம். ஆண்டவரை தேடுகிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, பின்ன ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி தவிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல ஆண்டவருடைய கோபம் நீங்கி போயிடுச்சு. சுவாசிக்கிறீங்களா? சுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். காரணம் அவர் உங்களை செய்திருக்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். காரணம் நீங்க அவரிடத்தில் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அர்ப்பணிக்கணும். அடுத்த வாசிக்கிற ஒரு காரியம் ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் கிளைகள் ஓங்கி படரும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓங்கி படரும் கிளைகள். குடும்பத்து பிள்ளைகள், உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் நினைத்திருக்கிறார். இந்த மாதத்துல கிளைகளை ஓங்கி படர செய்வாராக. அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், ஒலிவ மர அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை ஈவனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். அவன் நிழலில் 7ஆம் வசனம், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். உங்க நிழலுக்கு உங்க வீட்டுக்குள்ள வருகிறவர்கள் திரும்புவார்கள், மனம் திரும்புவார்கள். நீங்கள் அதை காண்பீர்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல் இருக்கும். விளைச்சலை குறித்து, விளைச்சலை செழிப்பாக்குகிறதை குறித்து, விளைச்சலின் சோத்திரம் திராட்சை ரசத்தின் வாசனையை குறித்து இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கை இந்த மாதத்துல உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல ஸ்தோத்திரம், தனிப்பட்ட ஜீவியத்துல, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அங்க வாசிக்கிறோம், ஓங்கி படரும் கிளைகள், ஓங்கி படரும், ஸ்ட்ராங் ஆகும். ஸ்தோத்திரம். விளைச்சல்கள் எப்படி, அந்த தானியம் எப்படி விளையுது என்று சொல்லி பார்த்தா, மழை தண்ணீர் அவசியம். நம்ம குடத்துல எடுத்து ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துனா அந்த ஒரு பெரிய வட்டம் போல ஒரு பண்ணை போட்டு அந்த மரத்துக்கு நம்ம தண்ணியை ஊற்றுறோம். அது வேருக்கு ஊற்றுறோம். நம்ம ஊற்றுற தண்ணி வேருக்காக ஊற்றுறோம். மேலே இருக்கிற அந்த இலைகள், அந்த சோற்ற பூ குறித்து நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், வேருக்கு தண்ணி போனாதான் மேலே வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் மழையை கொடுத்தாருன்னா அந்த மழை வேருக்கு மட்டும் இல்லை, பூ, சிலை
கிளை எல்லாத்துக்கும் தண்ணி செழிப்பா சோத்திரம் காணப்படுகிறது. அது மழை. ஆனா இந்த மழை தண்ணி மட்டும் மரம் செடி கொடிகளை செழிப்பாக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். நெல் பயிர் விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். நெல் பயிர் நல்ல நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டுமானால் மழை தண்ணீரும் இருக்கணும். அதே நேரத்தில் பனி தேவை. பனி அவசியம். அந்த சோத்திரம் இலைகளில் பனி தங்கி இருக்கும். அதிகாலையிலேயே விவசாயி போய் அந்த விளைச்சலை போய் பார்க்க போற இடத்துல பனி தங்கி இருந்தா அந்த சோத்திர விளைச்சல் ஆசீர்வாதமா இருக்கும். எந்த நோய் நொடி எதுவும் இல்லாம நல்லா இருக்கும், செழிப்பு உண்டாகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மாதத்துல, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இந்த பனி எந்த அளவுக்கு சோத்திரம். சில நேரங்களில் சில பனி ஸ்தலங்களில் பனி ஊர்களில் கிளைமேட் மோசமாக இருக்கு, நம்மளால் அங்கே வாழ முடியாது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் விளைச்சலுக்கு, ஆசீர்வாதத்துக்கு, செழிப்புக்கு பனி அவசியம். ஆகவே எனக்கு வேண்டிய இந்த நாட்களில், இந்த 7வது மாதத்தில் தேவன் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். யோசேப்புக்கு ஆண்டவர் சோத்திரம் பனியாய் இருந்தார். யோசேப்பு குடும்பம், யோசேப்பு நிமித்தம் தேசத்துக்கு ஆண்டவர் பனியாய் இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 7வது மாதத்தில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு பனியை போல் இருப்பேன். நீங்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவீர்கள். லீபனோனை போல வேரூன்றி நிற்பீர்கள். எப்பொழுது என்று சொன்னால், என் கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்பும்போது, என் தேவனிடத்தில் நீங்கள் திரும்பும்போது, முழு இருதயத்தோடு என் தேவனிடத்தில் நீங்கள் திரும்பும்போது, தேவனிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்து தீர்மானிக்கும் பொழுது, ஆண்டவரே, இதுவரையில் கடந்த 6 மாதங்கள் எவ்வளவுக்கு பிரியம் இல்லாம நான் வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, இனி நான் சொல்ல மாட்டேன், இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து பாருங்கள். ஆண்டவர் சீர்கேட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் குணமாக்குவா. உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பார். ஆண்டவருடைய கோபம் உங்களை விட்டு நீங்கி போகும். கண்களை மூடி நாம் ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 7வது மாதத்தில் கர்த்தரோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவன் தகப்பனே, நீர் எங்களுக்கு பனியாய் இருக்கிறீர். பனியை போல, வெண்பனியை போல ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களை தேற்றுகிறீர், நீர் எங்களை நடத்துகிறீர். தகப்பனே, நாங்கள் முழு இதயத்தோடு உங்களுடைய சமூகத்தில் தீர்மானங்களை எடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தீர்மானங்களை எடுத்து நாங்கள் இந்த மாதத்தில், இந்த 7வது மாதத்தில் உம்மிடத்தில் நாங்கள் திரும்பத்தக்கதா கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த தேவன் பேசும் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை எங்களை குணமாக்குவீராக, எங்களை சிநேகிப்பீராக. உங்களுடைய கோபம் எங்களை விட்டு நீங்கி போவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தைகள் கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபடுவீராக. ஆசீர்வதி, வழி நடத்துங்க. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற எல்லா கொள்ளை நோய்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. 3வது அலையெல்லாம் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தால்.
கருப்பு பூஞ்சை நோயெல்லாம் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாய் போவதாக. கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு விடுதலையை தாரும், எங்கள் ஜனத்தாருக்கு விடுதலையை தாரும். நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எங்கள் தேவதாமே ஸ்தோத்திரம். ஊழியர்கள் ஒரு எழுப்புதலை தாரும். இந்த நாட்களில் எங்கள் தேசத்தோடு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. 7வது மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்து நடத்துவதாக. துதி கண்ண மகிமையாவும் எடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்நியுடைய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் சேஷமான காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.